ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தற்போதைய நிலவரம் என்ன, அதாவது மறுதேர்வுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக என்ன டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, 20,000 காலி பணியிடங்கள் உயருமா, இல்லை கட் ஆஃப் குறையுமா, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை நமக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த, அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் போராட்டத்தை தொடங்கினாங்க. ஆனால் போராட்டத்துக்கு நமக்கு அனுமதி தராத காரணத்தினால இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு வாரம் 2 வாரம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்டமாக நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியுமே இன்னுமே நடந்துகிட்ருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாமை தடை செய்யணும், அதாவது ரத்து செய்யணும். ரத்து செஞ்சுட்டு இப்போ எழுதின எல்லாருக்குமே எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைக்கணும். இப்போ எழுதின இந்த ஜூலை 12ஆம் தேதி எழுதின 10 லட்சம் பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஏன், எதனால் அப்படின்ற காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் இந்த வருஷம் எழுதிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்ரெடி இதற்கு முன்னாடியுமே நான் 2-3 வருடங்களாக நான் எழுதினேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸே ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின்ஸ் தவறாக இருக்குது. அதாவது புக்கில் ஒரு ஆன்சர் இருக்கும், அதில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய குளறுபடிகள் நமக்கு இந்த ஆன்சருக்கு பப்ளிஷ் ஆனதுலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் எக்ஸாம் நான் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா சூசைடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குரூப் 4ல் தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யாருமே எதற்கு அகெயின்ஸ்டாக, இந்த எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டாக பேசுனதே கிடையாது. ஏன்னா குரூப் 4க்கு லட்சக்கணக்கான பேர், 10 லட்சம் 20 லட்சம் பேர் படிச்சிட்ருக்குறாங்க. வருஷம் படிக்கிறாங்க, வருஷம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எத்தனை வருஷமும் இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக அது வெடிக்கிறதுக்கான காரணம் அவங்களோட கொஸ்டின் பேப்பரோட தரம் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட அடுத்த கட்டமாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக நமக்கு ரீஃபார்ம்ஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தவித ஒரு விஷயமே இது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையை எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்றது சொல்லலை. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரத்து செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது நடக்கிற ஒரு நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் திருப்பி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்துகிற காட்டிலும் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 20,000 வேக்கன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதினவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வேறு வழியே இல்லை. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஏதாவது ஒன்று அவங்க பண்ணணும். ஒன்று வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைச்சே தான் ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி நமக்கு கட் ஆஃப் மார்க்கு குறைவாக தான் வரும். ஏன்னா நம்மளோட எக்ஸாமோட
கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. அதாவது 150 155 மார்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு மார்க்காகவே இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கணும், ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 150 155க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இதே மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விடவும் ஒரு 20 மார்க் நீங்கள் குறைவாக எடுத்திருக்கிறீங்க. ஒரு 130லேருந்து 140 மார்க் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ கஷ்டமாக இருந்தது கொஷின். ஆனாலும் என்னோடய கொஷின்ஸ் வந்து நான் இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன், இவ்வளோ வந்து மார்க் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க கட் ஆஃப் மார்க்கை குறைச்சாங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இந்த 20,000 வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10,000லேருந்து ஒரு 20,000த்துக்குள்ளே நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்களோட லக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு வெறும் 4,000 காலி பணியிடங்களுக்கு தான் அவங்க வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதோட 20,000 காலி பணியிடங்களை உயர்த்தினாங்க அப்படின்னா எல்லாருக்குமே, அதாவது அதிகபட்சம் 100 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போராடுவோம். நம்ம வந்து நிறைய வந்து இந்த குரூப் ஒரு இதுலேருந்து எக்ஸாம் இந்த நிறைய அகாடமிஸ்லேருந்து வந்து கையெழுத்துவெல்லாம் வாங்குகிறாங்க. லட்சக்கணக்கான பேர்கிட்ட ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 படிக்கிறவங்கக்கிட்ட கையெழுத்து வராங்க. கண்டிப்பாக வந்து ரீஃபார்ம் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அப்படின்னு. ரீஃபார்ம் அப்படின்ற ஒன்று நடக்காட்டலும் நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. நம்ம அதை சொல்கிறதை தவிர்த்து இதையும் வந்து சொல்லுவோம். இப்போ எழுதுகிற இந்த 10 லட்சம் பேருக்கும் நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி தான் ஆகணும். அப்படி பண்ணினா தான் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவாக இருக்கும். அதே சமயம் அக்டோபரில் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அக்டோபர் மாதம் ஒரு 10 தேதி 15 தேதிக்குள்ளே நமக்கு குரூப் 4க்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஆஃப்டர் த ரிசல்ட் வந்து நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களோட கோரிக்கையை ஏற்றுட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ எழுதினவங்கள வச்சு நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு என்ன மாதிரியான எப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் நடைபெறும். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது.